பேர் குணசேகர். நான் மாவட்டத்துலேருந்து வரேன். எனக்கு ஒரு 6 வருஷமாக டஸ்ட் அலர்ஜி. சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பெரிய ஹாஸ்பிட்டல்லேருந்து சின்ன சின்ன கிளினிக்கெலாம் பார்த்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு மாடிப்படி ஏறி வேலை செய்கிறதுக்கு மூச்சு வாங்கும், அங்கங்கே நின்றுடுவேன். அது நான் வேலை செய்கிற இடத்துல என் ஒர்க்கு ஒரு மாடி 2 மாடி ஏறி வேலை செய்கிற ஒர்க்கு. அதனால் நான் ஒரு மாடி ஏறினேனாவே மூச்சு வாங்கும். உடனடியே அங்கே பக்கத்தில் இருக்கிற கிளினிக்கு போயிட்டு அந்த ஆக்சிஜன் மாசு வச்சு ஒரு அந்த இது வைப்பாங்க. வச்ச பிறகு தெளிவாகும். மறுநாள் வந்துடும். மறுநாள் வேலைக்கு போவேன். திருப்பி ஒரு 2 நாள் அப்படி சமாளிக்கும். அப்புறம் அந்த பம்பு இதை யூஸ் பண்ணுவேன். இதை யூஸ் பண்ணேன்னா அதை பம்பு யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். வேலை பண்ணிவிட்டு திருப்பி சாயங்காலமாக வந்துடும். இப்படி தான் 6 வருஷமாக நான் கஷ்டப்பட்டுட்டேன். நிம்மதியாகவே இருக்க முடியாது. சாப்பாடு சாப்பிட முடியாது. மதிய சாப்பாட்டுக்கு வேலையில் திரும்பி பைக்கில் தான் போவேன். போயிட்டு சாப்பிடும்போது திருப்தியாக சாப்பிட முடியாது. கொஞ்சம் சாப்பிட்டா மூச்சு அடைக்கும். அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்படி கஷ்டப்பட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில் டிவியில் RJR விளம்பரத்தை பார்த்துட்டு என்னை அனுப்பிச்சி வச்சாங்க. இங்கே வரும்போது நான் ஆட்டோவில் தான் வந்தேன். நடந்து உள்ளே வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். அந்த சீட்டில் உட்காரும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. போன மாதம் 19ஆம் தேதி. அதுக்கு பிறகு மேடம் ஒருத்தர் பார்த்தேன். சில மருந்துகளை கொடுத்தாங்க. இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக 29 நாள் கரெக்டாக சாப்பிட்டேன். இன்றைக்கி சொல்ல முடியாத சந்தோஷத்தோடு வந்திருக்கேன் சார். நிஜமாக மனசார யாரும் சொல்லி தரத்துருக்கல. ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துருக்கேன். இன்னும் மேடம் இது பிறகு மேடமை பார்த்து இன்னும் 1 மாதம் சாப்பிட்டு சொல்லலாம், 2 மாதம் சாப்பிட்டு சொல்லலான்னு பார்த்தா எனக்கு ரொம்ப நம்பிக்கையே இருக்குது நல்லா ஆகிடும்னு. ஏன்னா போன மாதம் நான் வரும்போது நடக்க முடியாமல் வந்தேன். இன்றைக்கி சௌகரியமாக வந்திருக்கேன். சந்தோஷமாக இருக்கேன் சார்.